வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். மெனு பிளான் டெய்லி மெனு பிளான் கொடுத்துட்ருக்கேன். நேற்று டே 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டே 2க்கான மெனு பிளான் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி மசால் எடுக்கலாம். இல்லை காலையில் ஆயில் ஸ்டஃப் வேண்டாம் எடுத்தோன்னே நினச்சிங்கன்னா வெஜிடபிள் போட்டு ரவா கிச்சடி கூட எடுத்துக்கலாம். இல்லைனா ரெண்டும் சேர்த்தியே நீங்கள் எடுத்துக்கலாம். இது முடிச்சுட்டு மிட் மார்னிங்க்கு ஆப்பிள் ஒன்று, கூடவே 1 டம்ளர் அளவுக்கு மோர் கூட நீங்கள் இஞ்சி கருவேப்பிலையெல்லாம் தட்டி போட்டும் சேர்த்திக்கலாம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்குன்னு பார்த்திங்கன்னா வெள்ளை சாப்பாடு கூட நம்ம இன்றைக்கி பருப்புக்காக தட்டைப்பருப்பு கடையில் எடுத்து செஞ்சு சாப்பிட்லாங்க. இது கூட நெய் விட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். சுரக்காய் போட்டு மோர் குழம்பு. இதுக்கு பொரியல் புடலங்காய் பொரியல் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் பீட்ரூட் கூட கலந்து பீட்ரூட் தயிர் பச்சடி. ரசம் உங்களுக்கு எந்த ரசம் வேணாலும் ஆப்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. அதனால் ரசம் கூடவே 1 கப் அளவுக்கு கர்ட் எடுக்கும்போது உங்களோட லன்ச் மெனு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ்க்கு லெமன் ஜூஸ் எடுக்கலாம். கூடவே சோளக்கருது நீங்கள் வேக வச்சு கொடுக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸும் ஃபில்லிங்காக இருக்கும். நைட் டின்னருக்கு லைட்டாக இருக்கிறதுக்காக மினி இட்லி சாம்பார், தோசை, புதினா சட்னி. நம்ம இன்றைக்கி க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் எதுவுமே எடுக்கல. அதனால் புதினா எடுக்கும்போது நமக்கு இன்றைக்கி ஒரு கீரையும் சேர்ந்துக்கோங்க. பெட் டைமுக்கு முன்னாடி 1 டம்ளர் பால் வெதுவெதுப்பாக எடுக்கும்போது இன்றைக்கான மெனு உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். சீரியல்ஸ், பல்சஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸுன்னு நீங்கள் எல்லாமே எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெனு பிளான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே 2க்கான மெனு பார்த்துட்டோம். நாளைக்கு டே 3க்கான மெனு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.